மதத்தில் சனீஸ்வர பகவான் நீதியின் கடவுளாக, கர்மாவின் அதிபதியாக போற்றப்படுகிறார். ஒவ்வொரு வருடமும் வரும் சனி ஜெயந்தி விசேஷமானது. ஆனால் இந்த வருடம் இது சாதாரணம் அல்ல. சுமார் 300 ஆண்டுகளுக்குப் பிறகு நிகழும் ஒரு மாபெரும் வானியல் மற்றும் ஆன்மீக அதிசயம். ஆமாம், இந்த மாபெரும் அரிய கிரகச் சேர்க்கை நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டுவரப்போகிறது என்பதைத்தான் இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது ஒரு மாபெரும் சக்தி அலை. சச மகாபுருஷ யோகம், கஜகேசரி யோகம், புத்தாதித்ய யோகம், சௌபாக்கிய யோகம் மற்றும் சோபன யோகம் என 5 மாபெரும் சக்தி வாய்ந்த யோகங்கள் இந்த ஒரே நாளில் சங்கமிக்கின்றன. இது பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த கிரகங்களின் சேர்க்கை என்பது வெறும் கிரகங்களின் இடமாற்றம் அல்ல. இது நம் கர்ம வினைகளை தீர்த்து, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி, நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு தெய்வீக திட்டம். சனி பகவான் நம்மை சோதிப்பது நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை பக்குவப்படுத்தி உயர்த்துவதற்கு. இந்த அரிய தருணத்தை நாம் பயபக்தியுடனும் நன்னடத்தையுடனும் பயன்படுத்திக் கொண்டால் நம் வாழ்க்கை ஒரு மகத்தான ஆன்மீக பயணமாக மாறும். இந்த மகத்தான நன்மைகளை அள்ளப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம். முதலாவதாக மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது வெறும் மாற்றம் அல்ல, ஒரு நிதி புரட்சி. உங்கள் தொழில் வளர்ச்சி இப்போது விண்ணைத் தொடும். நிலுவையில் இருந்த வேலைகள் மின்னல் வேகத்தில் முடிவடையும். நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்த பணம் தானாக தேடி வரும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரும். நீங்கள் இப்போது உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னெப்போதையும் விட வேகமாக ஓடுவீர்கள். செல்வாக்கு மிக்கவர்களுடன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும். உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த அங்கீகாரமும் புகழும் நிச்சயம் கிடைக்கும். இது உங்கள் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய நம்பிக்கை. சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் ஒரு புதிய விடியல். நீண்ட காலமாக முடங்கி கிடந்த திட்டங்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது தாமதமான பணிகள் அனைத்தும் இனி வேகமெடுக்கும். அரசு பணிகள் அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். இந்த நேரத்தில் உங்கள் மீதான மற்றவர்களின் அன்பும் மரியாதையும் பன்மடங்கு அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய விஷயங்களை மிக எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பல சிக்கல்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். சனி பகவான் உங்களுக்கு வாழ்வில் நிரந்தர நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம், ஒரு புதிய வாய்ப்பு. சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கவலைகளும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வீர்கள். இறுதியாக கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இது கூடுதல் விசேஷம். சனி பகவான் தனது சொந்த ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். அத்துடன் இந்த அரிய யோகங்களும் சேர்வதால் அதிர்ஷ்டமும் நிதிநிலைத்தன்மையும் உங்களை தேடி வரும். உங்கள் எல்லா திட்டங்களையும் சரியான நேரத்தில் முடிக்க உங்களிடம் புதிய ஆற்றல் பிறக்கும். வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். பல பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மலை போல் உயரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வெற்றி. சனி பகவானின் அருளால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள். சனி ஜெயந்தி என்பது வெறும் ஒரு விழா அல்ல, இது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். சனி பகவானின் அருளால் நம் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் நீங்கி நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். இந்த அரிய கிரகச் சேர்க்கை என்பது பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் ஒரு மாபெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நம் கர்ம வினைகளை தீர்த்து, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்திக் கொள்ள முடியும். சனி பகவான் நம்மை சோதிப்பது நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை பக்குவப்படுத்தி உயர்த்துவதற்கு. இந்த அரிய தருணத்தை நாம் பயபக்தியுடனும் நன்னடத்தையுடனும் பயன்படுத்திக் கொண்டால் நம் வாழ்க்கை ஒரு மகத்தான ஆன்மீக பயணமாக மாறும். இது சக்தி பக்தி வழங்கிய ஆன்மீக பார்வை. நம சிவாய.